சமமானாலனேம் நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம். 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 உத்தம இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே ஆறுதல். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வவல்ல ராஜன். நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வவல்ல ராஜன். என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு. என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு. என் அன்பர் என் இன்பம் என் அன்பம் என் இயேசு. என் அன்பர் என் இன்பம் என் அன்பம் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். பெரியவர் சொல்லாமா துதிக்கு பாத்திரம் எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திரம் எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே
நீரே என் ஆறுதல். ஓ நீரே ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே நீரே என் ஆறுதல். ஓ என் ஆறுதல். கனவிலும் மறவேன் கனவிலும் மறவே நீர் செய்த நன்மைகள். நினைவிலும் மறவே நீர் செய்த அதிசயங்கள். சொல்லலாமா? கனவிலும் மறவே நீர் செய்த நன்மைகள். நினைவிலும் மறவே நீர் செய்த அதிசயங்கள். என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே ஒருவராய் பெரிய ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர். இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர். இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். நீர் பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு. என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திர உரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே நீரே என் ஆறுதல். ஓ என் ஆறுதல். அற்புத
இயேசுராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல். எல்லாம் கரக தட்டலாமா? அற்புத இயேசுராஜனுக்கு, அற்புதமாய் நம்ம நடத்தி வந்த ராஜனுக்கு, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் மேல அற்புதங்கள் செய்து வர்றார்ல. ஓ ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அற்புதர். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. சொல்லாமா ஆண்டவரே, என் மனவாளனே நன்றி சொல்லாமா? என் மனவாளனே நன்றி 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 ராஜா. இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே ஸ்தோத்திரப்பா. நீரே எனக்கு ஆறுதல் சொல்லாமா? நீரே எனக்கு ஆறுதல் ஆண்டவரே, நீரே எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே, நீரே எனக்கு பலன் ஆண்டவரே, நீரே எனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறீங்கப்பா. நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட. எல்லாம் ஏச்சு நிற்கலாமா? ஏச்சு நின்று ஆராதிக்கலாம். எல்லாம் ஏச்சு நின்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. எஸ் லார்ட். வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே, உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன், உள்ளவரே என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. இன்று வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட. அல்லேலூயா ஜீசஸ், அல்லேலூயா. உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உணர்ந்து உணர்ந்து என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த வாழ்வில் கிருபை தாருமே. இருளாய் கிடந்த இந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த இந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடு.
பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உங்க கிருபை தாருமே. கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டானே வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரேன். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரேன். வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரேன். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வு இருளாய் கிடந்த எந்த வாழ்வு ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வு ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனிலே கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். Yes Lord, உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவர்
பேர் சொல்லி, நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவள். தேவனால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வாழ்ந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. உணர்ந்து சுவாசமா, நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வாழ்ந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். ஓ எஸ் லார்ட், பாடிடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மையா சொல்லமா, நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஓ அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை நேசித்து வாழ கேட்கலாமா? இன்னைக்கு கிருபை தாங்கப்பா. நேசிக்க பாத்திரர், நேசிப்பதற்கு உண்மையுள்ளவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. சொல்லமா, நேசிக்க அவர் ஒருவரே பாத்திரர். எல்லா உறவுகளும் நம்ம ஏமாற்றும், நமக்கு துரோகம் செய்யும், நம்மை வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும்
தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தால் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம. நல்லா உணர்ந்து 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 பாடுங்க, இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க, அவரோட இணைந்து இசைஞ்சு பாடுங்க. இயேசுவே இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தால் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தால் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையா. இதுவரை நிற்பதும் இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது
சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் இல்லாம, இயேசு இல்லாம என்னால வாழ முடியாது, இயேசு இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க இல்லாம இயேசுவே எனக்கு ஜீவனா இருக்கிறார், இயேசுவே எனக்கு பலனா இருக்கிறார். ஓ அறியாதையா, இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, என் துணையாளரே. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. மியூசிக் இல்லாம நீங்க மட்டும் உணர்ந்து சொல்லாமா, நீங்க மட்டும் பாடுங்க. நீங்க இல்லாம வாழ உணர்ந்து உணர்ந்து நீங்க எங்க பார்க்காதீங்க. அவர் இல்லாம நீங்க இல்ல, நான் இல்ல, வாழ தெரியாதையா. இயேசுவே வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே
என் எஜமானரே. நேசரே Yes, Lord. என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே. நேசரே என் துணையாளரே. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்த மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது எரியுண்டு போம். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய திறமைகள் இருக்கலாம், தாளந்து இருக்கலாம். இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை. சொல்ல வாய்த்தன சொல்லலாமா? இயேசுவே நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. உம்மாலே அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வாய்த்திறந்து சொல்லலாமா? உம்மாலே அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாதுப்பா. ஓ, என்னில் நிலைத்திராவிட்டால் எரியுண்டு போவீர்கள். ஓ, கனி கூடாத ஒரு தன்மை, வறட்சியான நிலை. இயேசு, நீங்கள் இயேசுவோடு இருந்தால் தான் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எஸ்ல ஆண்டவரே, ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்குள் நிலைத்திருக்க கேட்கலாமா? உமக்குள் நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் உம்மோடு இணைஞ்சிட, உம்மோடு இணைஞ்சிட ஆண்டவரே. வேறொன்ற கேட்கலாமா? வேறொன்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. வேறொன்ற கிருபை தாங்கப்பா. வேறொன்ற கிருபை தாங்க கேட்கலாமா? வேறொன்ற கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்குள் வேறு ஒன்றப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்குள் வேறொன்று ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நன்றி 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 அப்பா. அவரால் எல்லாமல் நம்மால் ஒன்று செய்யக்கூடாது. இயேசுவாலே எல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஓ ஹாலே, எல்லா கரங்க தட்டலாமா? அவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரதா. எல்லாரும் கரங்க தட்டலாம். ஓ ஹாலே லூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க நீங்கள் தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஒத்தாசைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்லாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களை புதிதாக்குங்க, இன்னும் எங்களை கூர்மையாக்குங்க. எங்கள் பலனை புதிதாக்கி உம்மை கிட்டி சேர உதவி செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் பலனை புதிதாக்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நன்றி நன்றி அப்பா. உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நீர் இடைப்பட முடியாது செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவர் பெரிய காலம் செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ ஆவியானவர் அசைவாடுங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. நன்றி. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ இயேசு நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன் ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன் ஆனந்தமே
டேட் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன். ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நார்மல், ஆனால் எக்மோரில் ரொம்ப அவள் கஷ்டப்பட்டா. இந்த 2வது பாப்பா வந்து இங்கே பாடியில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் பிறக்கணும். ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குச்சு. சரி பயப்படாத, நானும் ப்ரேயர் பண்ணிட்டேன். அன்றைக்கி கிராம ஊழியத்துக்கு போயிட்டு மறுநாள் வந்தோடனே சித்தி இன்னும் வழியே வரல, ஆனால் டேட்டு முடிய போகுது அப்படின்னு. பாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை பாஸ்டர்கிட்ட ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ண சொன்னேன். அவரும் பண்ணார். அன்றைக்கி பார்த்தா ஈவினிங்குள்ளே ஒரு 7 மணிக்கெலாம் வழி வந்து அழகான பெண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. கர்த்தர் வந்து நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னேன். தேவனுக்கு நான் நன்றி அதே மாதிரி பாஸ்டருக்கும் நன்றி சொல்லிட்டுக்கிறேன். சபையில் கூட குரூப்பில் அதுக்காக ஜெபிச்சாங்க. எல்லாருக்கும் நன்றி, சபையாருக்கும் நன்றி, சுஸ்கா சிஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறேன். ஏசப்பா சொல்லியிருக்காரு, விசுவாசமாக கேளுங்க, நான் உண்மையாக தரேன். நிறைய விஷயத்தில் ஆண்டவர் நம்ம உண்மையாக நம்பிக்கையாக இருந்தால் அவர் நம்மளோட மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற. கர்த்தருக்கு நன்றி. கஷ்டங்கள் இருக்குது, உன் மனதுல வந்து ரொம்ப வருத்தம், எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. சப்போஸ் வந்து சில முன்னாடி வந்துருங்க, ஹல்லேலூயா. சில தூக்கு தண்டனை கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களால ஆரோக்கியமா சரியா நிறைய 2-3 கொலை பண்ணிருப்போம். அதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போட்டு மரண தண்டனை கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதனால ஆரோக்கியமா இருப்பாரு. இந்த நாள் அவர்களுக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துல அவங்க உடம்பு நாளுக்கு தான் மெலிஞ்சுக்கினே போகுது. நல்லா சாப்பிட்றாங்க, ஆனா நாளுக்கு தான் மெலிஞ்சு 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 போய் அந்த தூக்கு தண்டனை பக்கத்துல வரும்போது உடம்பு ரொம்ப வீக் ஆகி ரொம்ப பரிதாபமாயிடுறாங்க. ஏன்பா உன் சாப்பாடு தரலையே? சாப்பாடு தராங்க. வேற என்ன பிரச்சனை? நீ நல்லா ஆட்ட சாட்டமா இருந்து இவ்வளவு அடிச்சியே, இவ்வளவு வெட்டி இருக்கிறியே, கொலை பண்ணியே, உனக்கு ஏன் இப்படி வீக் ஆயிடுச்சுன்னா, இவனுக்குள்ள மனதுக்குள்ள எனக்கு வந்து தூக்கு தண்டனை இருக்குது, இது நான் என்ன சாக போறேன், இந்த டேட்டு குறிக்கப்பட்டுச்சு, இந்த டேட்டு வேற 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 அவன் உடம்பு சரீரத்தில் இருக்க பலன் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறைஞ்சி கடைசியில அப்படியே வீக் ஆயிடுறாங்க. அவங்க சாப்பாடுல எந்த குறையும் வைக்கல, அதே இடம் தான், எல்லாம் கரெக்டு தான், யாரும் அடிக்கல. ஆனாலும் உன் மனதுக்குள்ள நான் சாக போறேன், எனக்கு ஒரு நாள் தொங்க விட போறாங்க, செஞ்ச தண்டனைக்கு என்ன பண்ண, எனக்கு இது இருக்கு, ஜென்னை வந்துடுச்சு, அப்படியே நினைவு அவன் அப்படியே உருக்கி அப்படியே ஒரு சிக்காக்கிறது. அதே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய மனதுல ஏற்பட்ட சிக்னஸ் நம்ம சரீரத்துல பாதிக்கப்பட்டு நம் சரீரம் ஒடுங்கி நம்ம வியாதிப்பட்டவர்களா மாறிடுறோம். அல்லேலூயா. யாக்கோபு பார்த்தீங்களா, பழைய ஏற்பாடுல யாரு வியாதிப்பட்டு இறந்தான்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு இறந்திருப்பார். எங்கேயுமே எந்த ஒரு பெரிய வியாதிப்பட்டு இறந்த எசேக்கியேல பார்க்கலாம். வியாதிப்பட்ட முதல்ல இறந்துன்னு பார்த்தீங்கன்னா அங்க யாக்கோபு தான் இருப்பார். ஏன் அப்படின்னா, இவரோட வாய், அவங்க பையன் விட்டு போயிட்டானே, என் பையனை சாகடிச்சிட்டாங்களே, அப்படி எண்ணங்களே வாட்டி 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 நான் வந்து மரணத்துல போய் நான் பாதாளத்துல போன நல்லா இருக்கும், நம்ம சத்து போன நல்லா இருக்கும், இப்படி எண்ணங்களே அது குறித்த ஒருத்தர் மனைவி இறந்து போனேன், அது பிள்ளைகள் இறந்து போன அந்த எண்ணங்கள்லயே யாக்கோபை அப்படியே ஒரு வியாதிப்பட்டு தான் மறிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள்ல நம் மனதுல என்ன இருக்கு? அல்லேலூயா. நீங்க சோகமா இருக்கீங்க, உன் கையில யாராவது வந்து நான் உனக்கு வந்து தரம்பா, ஒரு 10,000 தரம்பா, ஒரு 1,00,000 தரம்பா, அப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கு? மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, பரவாயில்லப்பா கடன் அடைச்சிடலாம், பிரச்சனை எல்லாம் மாறும், அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் வந்த மாதிரி இருக்கும். அப்போ மனதளவுல நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா சரிய பிரகாரமா நீங்க பாதிக்கப்பட்டுருவீங்க. இது அறிந்த பிசாசு உங்க முதல்ல எங்க டார்கெட் வைப்பானா, உங்க மனதுல ஏதாவது பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை கொடுத்து, மனைவி மூலமா பிரச்சனை கொடுத்து, இல்ல கணவன் மூலமா பிரச்சனை கொடுத்து, பிள்ளைகள் மூலமா பிரச்சனை கொடுத்து, இல்ல உங்க சொந்தக்காரர் மூலமாக பக்கத்தை விட ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்து உங்க மனதை அவன் கெடுத்து மனதுல குழப்பத்தை கொண்டு வந்து உங்க சரீரத்தையும் உங்க வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு பிசாசு ரெடியா இருப்பான். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 139 23 24 எடுத்து பாத்தீங்கன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? திருப்பி படிக்கலாமா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து
என் ஃபர்ஸ்ட் சிந்தனைகள் எங்க அறிந்து கொள்ளணுமா? இருதய- இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆமென். நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த மனதில் வர்ற சிந்தனை, இருதயத்தில் வர்ற சிந்தனை ரொம்ப முக்கியம். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழி நடத்தும். நம்முடைய சிந்தனையில எண்ணங்கள்ல வேதனை உண்டாக்குகிற வழிகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அதை மாற்றி என்ன பண்ணுங்க, நித்திய வழியில என்ன நடத்துங்க. அப்ப இருதயத்துல ஏற்படுகிற எண்ணங்கள் சிந்தனைகளால நீங்க தேவனுடைய தூரம் போகிறது வாய்ப்பு இருக்கு. தேவன் என்ன பண்றது, விட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு. சோதனை வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரமல்ல, வியாதிகள் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மனதில் வரும் சிந்தனையில தானா சுகம் என்ன பண்ண நமக்கு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் சுகம் சிந்தனையில வரணும். நம்ம சிந்தனையில நல்ல எண்ணங்கள் வரணும். நான் நல்ல ஆரோக்கியத்தை சிந்தனை வரணும், நல்ல எண்ணங்கள் வரணும். நம் மனதை நான் நல்லா இருப்பேன் அப்படி எண்ணங்கள் வரணும். உங்களுக்கு எந்த வாக்கு செய்ய நல்லா இருப்பேன்ப்பா, ஏன் நல்லா இருப்பீங்க? தேவனோடு இருக்கிறார், நல்லா இருப்பேன். அல்லேலூயா. இது ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், என் கையில ஒண்ணுமே இல்ல, வெறுங்கையா. யாக்கோபு வெறுங்கையா என்ன பண்றாரு, போற அந்த கிராஸ் பண்ணும்போது கோலும் கையுமா போனா, ஆனா சொல்றாரு என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரு, என்கிட்ட இல்ல, எனக்கு எதிராளியாக நிறைய பேர் இருக்கிறான், ஆனாலும் என்னோட தேவன் இருக்க. அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அவன் வாழ வச்சது. அதான் சொல்ற, கோலும் கையுமா இந்த ஆட்டை கடந்தேன், ஆனா என்னை காப்பாட்டு இஸ்ரவேல் தேவன் மாத்திரம் இல்லை அப்படின்னா என்றோ என்ன பண்ணிருவானு, அதமா இருப்பேன், இறந்து போயிருப்பேன், நிர்மலமா இருப்பேன் என்ற சிந்தனை யாக்கோபு இருந்தது. ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் அவன் சிந்தனையில ஆண்டவர் இருக்கிறார். அப்ப எது முக்கியம்னா, என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யோபு எப்படி ஜெயிச்சானா, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். தாவீது சொல்றாரு, வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அவன் அப்பா, அவன் தகப்பன். வெளிப்பாடு தாவீதுக்கு என்ன இருக்குது? பழைய ஏற்பாடுல பெருசா யாருக்குமே வெளிப்பாடு இல்ல, தாவீது வெளிப்பாடு இருக்குது. என்ன அப்பா, அவர் என் தகப்பன், சீக்கிரம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல கேட்கறதுக்கு பயப்படுவாருங்க. ஆனா தாவீதோ சொல்றாரு, அப்பா ஏன் லேட் பண்றீங்க, உதவி செய்யுங்க, ஏன் வெயிட் பண்றீங்க, சீக்கிரம் வாங்க. எப்படி அப்பா அப்பா கிட்ட பிள்ளை பேசுவது போல தாவீது ஜெபிக்கிறார். நீ தருவியும் தெரியும். பசங்க சொல்லுவாங்கல்ல, நீ வாங்கிட்டு வரல, நீ வாங்கிட்டு வந்திருப்பீங்க தெரியும், எனக்கு ஒளிச்சு வச்சிருக்கீங்க, ஒளிச்சே வச்சிருக்கீங்க. அது மாதிரி தாவீது என்ன பண்றாரு, ஆண்டோட பேசுறாரு. நமக்கு அந்த அனுபவம் இருக்குதா? நம்ம மனதுல எங்க அப்பா அவர் எல்லாம் தருவாரு, அவர் இருக்கிற பிரச்சனை இல்லை, அவர் என்ன பார்த்து கொள்வாரு. உலகத்துல உங்க அப்பா உயிரோடு இருந்தா அவங்கள பார்த்து கொள்ள மாட்டாரா? உங்களை காக்க மாட்டாரா? உலகத்து அப்பாவே இருக்கும்போது காக்க முடியும் என்றால், உங்களோட எவ்வளோ 1000 மடங்கு நல்ல அப்பா உங்களோட இருக்கும்போது உங்களை காக்க மாட்டாரு, உங்களை காப்பாற்ற மாட்டாரு. அந்த எண்ணங்கள் உங்க எண்ணங்கள்ல வந்து கொண்டே இருக்கணும். என் அப்பா உயிரோடு, என் அப்பா என்னை காப்பாற்ற காட்டிலும் என் பரலோக தகப்பனை காப்பாற்றுவாரு, அப்படியே விட்டுற மாட்டாரு, கர்த்தர் என்னோடு இருந்து உதவி செய்வார் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வர 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 உங்க மனதுல ஒரு தைரியம் பிறக்கும். மனதில் தைரியம் பிறக்கும் போது உங்க சரீரத்துல ஒரு வியாதி இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க எப்படிலாம் வாழலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு துர்செய்தி வருது, நல்லா இருக்கீங்க, டக்குன்னு ஒண்ணு சொல்றாங்க, எப்பா உங்க சித்தப்பா இறந்து போயிட்டாங்களாப்பா, உள்ள உங்க மாமா இறந்து போயிட்டாங்களாப்பா, உள்ள ஆக்சிடென்ட் ஆச்சுப்பா சொல்லும்போது நீ எப்படி ஆயிருவீங்க? அப்படியே ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப உங்க ரொம்ப நெருக்கப்பட்ட ரிலேஷன், அப்படி ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன பண்ணுவீங்க? சொல்லிட்டு மயக்க அடிச்சு அப்படி என்ன பண்ணுவீங்க? கட்டுல சாஞ்சிருவீங்க. உங்களை அடிச்சாங்களா? நல்லதா இருந்தீங்க, எப்படி ஆயிடுச்சு? இப்படி அந்த மனதுல அந்த செய்தி உள்ள போகுது, உங்க சரீரத்தை வீக் பண்ணுது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் வீக்கான செய்தி உங்க மைண்டுக்குள்ள கொடுத்து 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 உங்க சரீரத்தை பிசாட பண்ண வீக்காய் உட்கார வச்சிருவான். ஒன்னும் அடிக்கல, ஒன்னும் செய்யல, எதுவும் வழிக்கவே இல்லை, ஒண்ணுமே ஆகல. கேட்கப்பட்ட செய்தி உங்களை நிர்மூலமாக்கி உங்களை அப்படியே மயக்க அடிச்சு அப்படியே விழுகிற அளவுக்கு. சில பாத்தீங்கன்னா, சில நியூஸ்ல பாத்தீங்கன்னா, அவர் ஹஸ்பண்ட் இறந்திருப்பாரு. அந்த ஹஸ்பண்ட் இறந்த செய்தி கேட்ட உடனே மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த அதிர்ச்சியிலே மனைவி நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லையா?
மனைவி இழந்த அந்த அதிர்ச்சியில கணவன் இழந்தவங்க இருக்காங்க. இவங்க யாரும் என்ன பண்ணல, சாகடிக்கல. அந்த அதிர்ச்சி மனதுக்குள்ள ஏற்பட்ட அந்த அப்படியே அப்படி நொறுக்கிடுச்சு. முந்தானத்து கூட அப்படிதான் ஒருத்தன் பைக்ல நியூஸ்ல பார்க்கும்போது பஸ் வந்து பைக் போய் இடிச்சுச்சு, பின்னாடி இருந்த அந்த பொண்ணு மனைவியோ இறந்து போயிட்டான். அது இறந்து போன துக்கம் தாங்காம இவன் வேற பஸ்ல போய் என்ன பண்ணா, போய் வீண் சாத்துட்டான். யோசிச்சு பாருங்க, இவன் யாரும் தள்ளல, அந்த ஐயோ மனைவி இறந்துட்டாலே, கூட கூட்டு வந்தவங்க இறந்துட்டாலேன்ற துக்கத்தினால இவனை இறந்துட்டான். அப்போ துக்கம் உன் இருதையே உடைக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணும், துக்கத்தை விட்டு வெளிவந்தாதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆமென். ஒண்ணும் துக்கத்தை எப்படி வெளியே வருதுங்க, என் வாழ்க்கை மாறலையே, இன்னும் அப்படித்தானே இருக்குது, இன்னும் நான் பிரச்சனை இருக்கிறேன், இன்னும் கஷ்டம் இருக்கிறேன், இன்னும் கஷ்டம் மாறலையே. கஷ்டம் மாறினா சந்தோஷப்படலாம், கஷ்டம் மாறலையே. ஆனால் தேவன் இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா, உங்களோடு இருக்கிறாரா, உங்க பக்கத்துல இருக்கிறாரா? அப்ப நிச்சயமாக கஷ்டம் மாறி ஆகும். அதான் விசுவாசம். ஆமென். ஐயோ பிரச்சனை மாறலன்னா எப்ப பிரச்சனை மாறலதான், ஆனா உன்னோடு இருக்கிற பெரியவரா அவர் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா உன் பிரச்சனை மாறும். அல்லேலூயா. உன் வியாதிகள் மாறும், உன் மனதுக்குள்ள தைரியம் பறக்கணும். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். ஆமென். தைரியம் உங்களை எல்லா பிரச்சனைகளையும், பிள்ளை எப்படி இருக்கிறாங்களே, எப்பா உன் மீட்பு உயிரோட இருக்கிறாரு, நிச்சயமா பிள்ளைய மாத்துவார். எதிர்கள் எப்படி இருக்குமோ பரவாயில்ல, ஓகே, நீ கத்த சேவிக்கிறியா, உண்மையா சேவிக்கிறியா, சேவிக்கிற, நிச்சயமாகவே உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதை அந்த தைரியத்தை கெடுப்பதற்காக பிசாசு பல பிரச்சனையை கொண்டு வருவான். அதை காட்டுவான், இதை காட்டுவான், அவங்கள பாரு, இவங்கள பாரு, இதை பாரு, அதை பாருன்னுவான். எதையும் பார்க்க கூடாது. யாரதான் பார்க்கணும்? ஆமா, உங்க மணி பர்ஸ் பார்க்க கூடாது. மணி பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், அவிசுவாசம் வந்துடும். ஆண்டவரே சில பேங்க் பேலன்ஸ் பார்த்தா மைக் வந்து ஒண்ணுமே இல்லையாப்பா, ஒண்ணுமே இல்ல இருக்கலாம், ஆனா உருவாக்கி கொடுக்கிறாரு, நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. அது சொல்லி பாருங்க, நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில உங்களோட சூழ்நிலை எல்லாம் மாறி உங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கைக்குள்ள வரும். ஆமென். நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்ளும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எது புதிதாகணும்? மனம். திருவள் படிக்கலாம். அத நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எது புதிதாகணுமா? உங்களுடைய மனம் புதிதாகுதுனாலே நீங்க என்ன பண்ண, மறுரூபமாகுங்கள். அப்போ எது மாறணும்னா உங்க மனசு மாறணும். இது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியும். பிரபஞ்சம் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய அவங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய இதை பார்க்காதீங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ அது பண்ணம்பா, இது பண்ண, உலகத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், உலகத்துல ஒரு விஷயம் இருக்கும். அதை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில கலக்காம அதை விட்டு நீங்க என்ன பண்ணும், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இதெல்லாம் பகுத்தறியணுமா? எது? தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், அதுக்கப்புறம் பரிபூர்ணம். ஆமென். பார்க்க சொல்ல, பரிபூர்ணமா வாழ்க்கை இருக்கு. தொட்டுக்கோ தொடச்சுக்கோ இல்ல, பரிபூர்ணமான வாழ்க்கை, நிரம்பி வழிகிற வாழ்க்கை, சந்தோஷப்படுற வாழ்க்கை, ஹல்லேலூயா, குதூகலமா இருக்கிற வாழ்க்கை, நிம்மதியா இருக்கிற வாழ்க்கை. அப்படி தேவன் எப்பவே பரிபூர்ணத்தின் ஆண்டவர், அவர் குறைச்ச ஆண்டவர் அல்ல. அப்படி கேட்க, ஆண்டவரே நீ பரிபூர்ணத்தின் ஆண்டவராச்சப்பா, நான் வந்து என்ன குறைச்சலா இருக்கிறேன், என்ன காரணம், அதை மாத்துங்க. அவர்கிட்ட பிரச்சனை இல்ல, பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. எலிசா காலத்துல வந்து அந்த எண்ணெயை ஊத்தும் போது குடம் இருக்க வரைக்கும் எண்ணெய் வந்துனே இருந்துச்சு. எப்போ அந்த குடம் காலி ஆனதோ, பாத்திரம் இல்லையோ, அப்போ எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்போ வாழ்க்கையில சில ஆசை நின்று போகுது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வேண்டிய பாத்திரம் இல்லாம இருக்கலாமே தவிர தேவங்கிட்ட வல்லம் இல்லாதனால அல்ல. சரி பண்ண வேண்டியது, வாங்க வேண்டியது பாத்திரமே. ஆமென். பாத்திரம் வர வர நீங்க அதுக்கு பாத்திரம் ஆக 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 என்ன பண்ணும், எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். அப்போ பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க, என்ன பண்ண, பகுத்தறியத்தக்கதாக என்ன பண்ணும், பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவு தந்த யாரு? சூப்பர். அல்லையா? பகுத்து ஏன் எதுக்கு கேளுங்கன்றார். அப்போ கேளுன்றார்.
அப்போ பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதுனாலே உங்க மனது புதிதாகணும். பழைய எண்ணங்கள் வச்சுக்கிட்டீங்க, பழைய எண்ணங்கள் நிறைய, உங்க மனதுக்குள்ள பழைய எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஆனா அது இல்ல, உங்க மனம் புதிதாகிட்டே இருக்கணும். எப்படி புதிதாகும்? இந்த பைபிள் வழியா புதிதாகும். அல்லேலூயா. இந்த வேத வார்த்தை மூலமாக படிக்க 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 உங்க மனம் புதிதாகும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலேஜ்ல கூட பார்த்தா வேலைக்கு எடுக்கும்போது கூட ஃப்ரெஷர் எடுப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் விஷயம் உள்ள போயிருக்கும். அது அந்த கம்பெனிக்காரனுக்கு செட் ஆகாது. நான் வந்து ஃப்ரெஷ்ஷா எனக்கு வேணும், என்னுடையதான் அவனுக்கு கொடுக்கணும். அவன் அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணி என்ன பண்ண வேலை செய்யணும். ஏற்கனவே ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணவனுக்கு வேற எண்ணங்கள் உள்ள இருக்கும். அது எண்ணங்கள்ல அவனை மாத்துறதே பெரிய விஷயமா இருக்கும். அவன் வேற எண்ணங்கள் வச்சிருப்பான், இப்படிதான் பண்ண வச்சிருப்பான். இல்லப்பா இப்படி பண்ணும், இதை களைஞ்சி இதை மாத்துறதே அவன் பெரிய வேலை. அதனால இப்ப காலேஜுக்கு நேரடியா போயிட்டு காலேஜ்லயே என்ன ஆட்கள் எடுத்துருவாங்க. ஏன்னா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், புது எண்ணங்களை கம்யூனிகேட் இன்புட் பண்ணுவான். அப்போ நம்முடைய மனம் ஏற்கனவே ரசிக்கப்பட்டது முன்னாடியோ ரசிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணி சில கலப்படம் கலந்துருக்குது, எண்ணம் கலந்துடுச்சு. அப்ப என்ன பண்ண வேற வழி இல்ல, உங்க எண்ணங்களை நீங்க என்ன மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. எண்ணங்கள்ல சிந்தனை மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப கணக்கு போடும் கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10ல் 5 கழிக்க என்ன பண்ணுவோம், 10 இருக்கு, 10ல் 5 குறைக்க என்ன பண்ணுவோம், 0 இருக்கும், பக்கத்துல 1 இருக்கும். 1 அடிச்சா பக்கத்துல என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். எவ்வளவு கடன் வாங்குவோம், 10 கடன் வாங்குவோம். 10ல் 5 போச்சுன்னா 5. இது நம்ம சொல்லி தருவோம். ஆனா ஜப்பான்ல சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, 0 இருக்குல்ல, எப்ப அங்க 0 இருக்குப்பா, 1 இல்லாம இருக்குது, 1 என்ன பண்ணாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், 0க்கு நம்ம ஹெல்ப் பண்ணி 10 கொடுக்கணும். அந்த 10 கொடுத்தேன்னா அவன் என்ன பண்ணுவான், 5 எடுத்துட்டு மீதி என்ன 5 கொடுப்பான். நம்ம கத்து கொடுக்குறோம், கடவா கத்து கொடுக்குறோம். சின்ன வயசுலயே எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிடுறோம், கத்து கொடுக்குறோம் எப்படி கடை வாங்குறது. நம்ம இல்லைன்னா பக்கத்துல இருந்து கடை வாங்கிக்கணும். அப்ப நமக்கும் அதே சேர்ந்து வருது. தக்காளி இல்லையா, பக்கத்துல வாங்கப்பா ரைட்டா. வெங்காயம் இல்லையா, பக்கத்துல லைட்டா வாங்கிக்கோ. அது இல்லை இது இல்லை, பக்கத்துல வாங்கிக்க. எங்கிருந்து வருது இது, ஸ்கூல்ல மேக்ஸ்ல கடை வாங்கினது. இன்னும் அதுல வெளிவர முடியல. அப்போ வெளிநாட்டுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்குன்னா, நீ கூட அங்க கம்மியா இருக்குல்ல, நீ கொடுத்து ஹெல்ப் பண்ண, அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணா அவன் 0 மாறி 10 ஆயிடும். இதை கொடுக்க எண்ணங்கள் வரும்போது அவன் ஹெல்ப் பண்ற மைண்ட் வருது. யாருக்கு, சிறு பிள்ளைகளுக்கு. அப்ப பெரிய ஆள் அவன் கூட பண்ணுவான், அவன் ஹெல்ப் பண்றான், உதவி செய்யறான். அவன் எண்ணங்கள் வந்து மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் தோணிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணங்கள்ல சிந்தனையில மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆமென். இப்படி யோசித்தாதான் நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இப்போ சொன்னோம்னா, ஏற்கனவே நீங்க வந்து கடன் வாங்கிதான் 10ல் 5 கழிக்கணும்னு நினைச்சால இதை மாத்துறது கஷ்டம், புதுசை கொடுத்து கஷ்டம். ஆனா ஒரு வழி இல்ல, நீங்க இப்படியே சொல்லி 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 தேவனுக்கு கொடுப்பாரு. அல்லையா, கத்தரை மாத்துவாரு, கத்தரை சரி பண்ணுவாரு. இப்படி மனது புதிதாகுதுன்னா நீங்க மர்வமாகுங்கள். ஆமென். நீதிமொழிகள் 14:30 எடுத்து பாத்தீங்கன்னா, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். அல்லேலூயா. என்ன மனம், சொஸ்த மனம் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. அல்லேலூயா. என்ன மனமா, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். உடலுக்கு ஜீவன் எதுமா, நல்ல மனம். ஆமென், நல்ல மனம். ஆமென். அப்போ நம்ம சரீரத்துக்கு ஜீவன் எதுன்னு கேட்டீங்கன்னா எது, நல்ல மனம். ஆமென். அப்போ உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமப்படுறீங்கன்னா எலும்புருக்கி. நீங்க உடம்பு குறையணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேர் பொறாமப்படுங்க, ஆட்டப்படி உடம்பாடி மெலிஞ்சு என்ன பண்ணும், இதாயிடும். அப்போ நல்ல அதான் போட்டிருக்கு, சொஸ்த மனம், நல்ல மனம் உடலுக்கு ஜீவனா. உங்க மனம் நல்லா இருந்ததுன்னா உங்க சரீர உடலுக்கு ஜீவன், அது ஜீவன் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென். உங்க சரீரம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு எண்ணங்கள்ல ஒரு சொஸ்த மனம் உண்டாகணும். என்ன உண்டாகணும், சொஸ்த மனம், நல்ல மனம். நல்ல மனசு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். நீங்க ஜீவனம் இருக்கணுமா, நல்ல மனசை கொண்டு வாங்க. ஆமென். நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க, சிந்தனை கொண்டு வாங்க. அதாவது நீதிமொழியில சாலமோன் சொல்றாரு, நல்ல சொஸ்த மனமா இருப்பா, நல்ல மனத்தை கொண்டுரு, எண்ணங்களை கொண்டுரு, அதாவது ஜீவனா இருக்கு சரீரத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்க மனம் நல்லா இருந்தது என்றால் உங்க உடலும் நல்லா இருக்கும். உங்க மனசு நல்லா இருந்துச்சுன்னா பார்க்க சொல்லுங்க, மனசு நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும். மனசு நல்லா இல்லைன்னா
உடம்பு நல்லா இல்லாம போயிடும். அல்லையா? அப்போ உடல் ஏன் கெட்டு போகுது என்றால் மனம் சரியில்லாதனால. ஓகேலா? மனம் ஏன் சரியில்லை? உடம்பு கெட்டு போகுது எதனாலனா நம்ம மனசு சரியில்லைனாலதான் உடம்பு கெட்டு போகுது. மனசே சரியில்லை. சரிங்களா? நீதிமொழிகள் 5:11-12 தான் இங்க போட்டிருப்பாரு. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. ஏன் ஒரு பிரச்சனை வருதுன்னா போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 14, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஏன் உங்களுடைய மனசு கெட்டு போகுது அப்படின்னா, முடிவிலே மாம்சமும் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து. ஏன்னா ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நான் வெறுத்துட்டேன். தேவனுடைய வார்த்தையே நான் படிக்கல. தேவனுடைய வார்த்தையில நாட்டம் இல்ல. பைபிள் வசனத்தை மேல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த போதகத்தை வெறுத்ததுனால என் மனம் கெட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஐயோ வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை யாராவது திட்டினாங்கன்னா என்ன பண்ணும்? அதை என்ன பண்ணும்? கேட்டு கடிந்து கொள்ள மனம் அலட்சியம் பண்ணுது. உங்க பாஸ்டர் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணும். அலட்சியப்ப இவர் நாங்க தெரியாது, இவரு ஒழுங்கா இவரு சொல்ல வந்துட்டாரு, நமக்கு தெரிய விஷயமா வந்துட்டாரு, இவரு அப்படிதாக்குறாரு, நம்ம சொல்ல வந்துட்டாரு இப்படின்ற இந்த எண்ணம் இருந்ததுன்னா உங்க மனசு கெட்டு போயிடுச்சு. உங்களுக்கு யாராவது சொல்றாங்கன்னா அது கரெக்டா, யார் சொல்றான்னு விட்டுட்டு அது கரெக்டா தப்பான்னு பாருங்க. ஆமேன். ஒருத்தர் லேட்டா வாங்க, சீக்கிரம் வாங்க சொல்லி பார்த்தா சர்ச்சைக்கு வருது இல்ல. இப்ப ஆளே காணும். 2 வாரம் 3 வாரம் விட்டு வந்தாங்க, கடைசி ஆளே காணும். ஏன்னா எப்பா சீக்கிரம் வாப்பா, சர்ச்சுக்கு வாப்பா, ஒழுங்கா வாப்பா அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த நல்லது சொன்னா அவங்க ஏத்துக்கிறதுக்கு மனசே இல்ல. அப்ப நல்லதாக சொல்றாங்க, வசதி தானே சொல்றாங்க, கேட்டு நடப்பா அப்படின்னா அதுல என்ன அவங்களுக்கு போகிறது இல்லை. இதான் போட்டிருக்கு, வெறுத்தேனே, மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் சேவையை சாயாமலும் போனேனே. யார் இது? போதகர் பாஸ்டர் சொன்னா கேளுங்க. உன் நல்லதா சொல்றாங்க, அவர் சொன்னா நான் சொன்னா கேட்கறது. நான் இப்படிதான் வருவேன், இப்படிதான் பண்ணுவேன், முடிஞ்சா வர இல்ல விடுப்பா, எனக்கு எவ்வளவு சர்ச்சை இருக்கீங்களா, அடுத்த சர்ச்சுக்கு போறேன், அடுத்த சர்ச்சுக்கு போ. எப்பா நீ சர்ச்சு மாறலாம், ஆனா வாழ்க்கை மாறாது. அங்கேதான் சொல்லுவாங்க புதுசா உனக்குன்னு இந்த இது போய் கோயில போய் இது கற்பூரம் ஏத்தா சொல்லுவாங்க, இல்ல கொண்டு போய் கூழ் காய்ச்சா சொல்லுவாங்க, மாரியாத்தாக்கு இதான் சொல்லுவாங்க. நீ இங்கேயே ஒழுங்காங்க எங்க திருந்த மாட்டேன். நீ ஆண்டவன் வைத்த சர்ச்சிலே உட்கார்ந்துட்டு வசனத்தை கேட்டு திருந்தல அப்படின்னா நீ எங்க கொண்டு போட்டாலுமே உன்ன திருந்த முடியாது. ஏன்னா உன் மன அங்க விட்டு அங்க போகும், அங்க விட்டு எங்க போகும், இங்க அப்படியே நடந்து நீ பரதேசியா சுத்தி வாழ்க்கை முடிக்க வேண்டியதான் தவிர ஒரு நாளும் வாழ்க்கை திருந்தவே மாட்டேன். அப்போ போதகர் சொல்றத கேட்டு சரி பண்ணி வாழ்க்கைய மாத்திக்க பாரு. உன் வாழ்க்கைய மாத்திக்க பார்த்த விட்டுட்டு போதகரை மாத்துறாங்க. என்ன பண்றாங்க? இப்ப வாழ்க்கை மாத்தல போதகரை மாத்துறாங்க. எத்தனை மாத்துவ? அப்போ மாத்த வேண்டியது இதனால மனம் மாறணும். இவரால மனசு மாற முடியாதனால பாஸ்டர் மாத்திட்டாரு. அங்க போனா சொல்லுவோம், அங்கே மாத்தி இப்படி அப்படியே நாடோடி மாதிரி சுத்திட்டு இருந்தனா நீ கடைசி ஆண்டு வரைக்கும் வந்துடும். எப்ப மாறுவ? கஷ்டம். அப்போ சொல்றதை கேட்டா உன் மனசு மாறும், எண்ணங்கள் மாறும். ஆமேன். இங்க போட்டு அதுக்கப்புறம் செவியை சாயம் போனேனே, சபைக்குள்ளும். ஆமேன். சபைக்கும் ஒழுங்கா வர்றதில்ல, கரெக்டா வர்றதில்ல, லேட்டா வர்றது, அவர் விட்டு வர்றது. அதுல ஒரு மற்ற புதன்கிழமை ஃபாஸ்டிங் பேர் எந்த பேருக்குமே வருதில்லை. இதெல்லாம் நீங்க ஒரு ஐக்கியப்பட்டாதான மனசு மாறும். உங்க மனசு மாறினாதான வாழ்க்கை மாறும். அப்போ இப்போ சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் எல்லா தீமைக்கும் முன்னானேனே என்று முறையிடுவாய். அப்போ அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு ஒழுங்கா வராம லேட்டா வந்துட்டு, இல்ல சர்ச்சுக்கு வராமல போய் ஒரு வாரத்து 2 வாரம் 3 வந்துட்டு, ஐயோ என் வாழ்க்கை மாறலையே, பிசாசு அமுக்குது, பிசாசு ஏறி மிதிக்குது, ஐயோ உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா எப்படி மாறும்? எப்படி மாறும்ன்ற பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன். இதை நீங்க ஃபாலோ பண்ணதான் மாறும். ஆமேன். நீங்க ஆண்ட வார்த்தையை கேட்டு சபைக்கு சங்கத்திற்கு சபைனா இது சங்கம், எது
கேர்சல், ஜெப கூட்டம், சங்கம் இல்லைங்களா, அங்கேயே வரணும். அங்கேயே அதான் போட்டு சபைக்கு சங்கத்தை தூரம் ஆயிட்டு அந்த வருதே இல்லைன்னா நீங்க சபைக்கும் சங்கத்துக்கும் வரணும். வந்து ஆண்டு வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணி விசுவாசம் வார்த்தையில பேசி ஆராதனை பண்ணி ஆராதனை பண்ண 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 வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ வாழ்க்கை மாறும். அதுக்கப்புறம் எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் போது உங்க சரீரத்துல நன்மைகள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ வார்த்தையிலே கேட்டு சபைக்கு வருதுல நீங்க பண்ணணும். பண்ணும்போது உங்க மனசு மாறும். உங்க மனசு மாறதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறி உங்களுடைய சரீரத்துல பலவீனங்கள் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதனால பிசாசு என்ன பண்ணுவானா உன் மைண்ட தான் குழப்ப பாப்பான். ஆமென். அப்ப எது கெட்டு போச்சுன்னா இந்த மனசு கெட்டு போச்சுன்னா சரீரம் கெட்டு போயிடும். மனசு எப்படி கெட்டு போகுது? மனுஷன் கெட்டு போகுது வசனத்தை படிக்காதனால, சபை போதகர் சொல்றதை கேட்காதனால, பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைகள் கீழ்ப்படியாதனால, இஷ்டத்துக்கு வர்றதுனால, சபைக்கு ஒழுங்கா வராதனாலையும் சங்கத்துக்கு ஒழுங்கா வராதனாலையும் இதனால நான் வாழ்க்கை கெட்டு போகிறது. அதனால நம்ம மனது கெட்டு போகிறது. மனது கெட்டு போகும்போது நம்ம சரீரம் கெட்டு போகுது. இல்லையா? அப்போ நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏவாள் மாறுறது காரணம் 3:6 பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3:6 பாத்தீங்கன்னா அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆமென். போதும். ஓகேங்களா? இப்போ அது மாறினது என்ன மாறுனுச்சுன்னா ஏவளுடைய சிந்தனை மனசை மாத்திட்டான் பிசாசு. இது சாப்பிடவே இல்லை, ஆனா சாப்பிட்டு நல்லா இருக்கும், தேவனுக்கு வந்து இதான் பெரிய விஷயம் இல்லை, இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு மனதை கரைப்படுத்தி பாவத்தை கொடுத்து அந்த பாவத்தின் மூலமா உலகத்துல வியாதி வந்தது. அல்லேலூயா. வியாதி எப்படி வந்து உலகத்துல படைக்கும் போது ஆண்டவர் வியாதியோடு படைக்கல. படைச்சாரா? படைச்சாரு சிஸ்டர் ராகம் சிஸ்டர், படைச்சாரா? உலகத்துல ஆண்டவர் மனுஷன் படைக்கும்போது வியாதியோடு படைக்கல. எப்படி வந்து வியாதி? பாவத்துல வந்தது. பாவம் எப்படி வந்தது? கீழ்ப்படியா வந்தது. எப்படி கீழ்ப்படியா ஆயிடுச்சு? அவன் மனதை கெடுத்துட்டான். ஆண்டவரை விட்டு போகிறதுக்கு தப்பானதை கொடுத்தால் எப்படி வந்து மனசு மாறும்? நல்லதை கொடுத்தால் மனசு மாறுற மாதிரி தப்பானதை கொடுத்தாலும் மனசு மாறும். ஆமென். இங்க பிசாசு ஏவல்கிட்ட தப்பான எண்ணங்களை கொடுத்து மனதை மாத்தி சாப்பிடலாம், சூப்பு சாப்பிட்ட தேவனை போல மாறிடுவே, இது ரொம்ப நல்லது இப்படி சொல்லி மனதை மாற்றி என்ன பண்ணா அந்த கனியை புசிக்க வைத்தான். ஆமென். அதை கண்டு அந்த கனியை பறித்து புசித்தான், புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அல்லேலூயா. அப்போ எங்க பிரச்சனைனா மைண்ட தான் பிசாசு கொலாப்ஸ் பண்ண பார்ப்பான். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வியாதியை எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நான் 12 இல்லை வேலைக்கு ஒரு 20, 22, 23, 24 வயசு இருக்கும். இன்னைக்குல இது சர்ச்சில் வந்து இது மாதிரி காம்படிஷன்லாம் நடத்துவாங்க. அப்போ அடுத்த வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராமா மாதிரி ஒரு ரிகர்சல் நடத்துனுங்கிறாங்க. நைட்டு வந்து சர்ச்சில் படுது. அப்போ வந்து பஜனை கோயிலில் இருந்துச்சு. அங்கே படுத்துனுந்தேன். எனக்கு ஒரு யோசனை. இப்போ பாருங்க, எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனைனா இந்த கொசு இருக்குல்ல, இந்த கொசு எங்க சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த கொசு வந்து ஒரு அந்த கொசுக்கு மேல ஒரு பரிதாபம் இல்லைங்களா? கொசு பாவம், நம்முடைய இவ்வளவு உடம்புல ரத்தம் இருக்குதே, கொசு கொட்டியோண்டு குடிச்சிட்டு போகிறதால நமக்கு வந்து எந்த பாதிப்பு வர போறது இல்லை. இந்த கொசு குடிச்சிட்டு போட்டமே, நான் அடிக்க மாட்டேன், கடிச்சா பாவம் பாருங்க எவ்வளவு இறக்கணும் பாருங்க, அவ்வளோ இறக்கணும், பாவமாச்சு. நம்ம என்ன இத்தினூண்டு குடிக்க போதே, இத்தினூண்டு குடிச்சேன்னா கொசுக்கு நமக்கு என்ன புரியும், நஷ்டம் போகுது. நம்ம தான் ரத்தம் இருக்குதே குடிச்சிட்டு. அப்படி எண்ணங்கள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. எண்ணங்கள், ஓ ஆமால, அது ஆதரிக்க ஆரம்பிச்சு. ஓகே கரெக்டு தான் அப்படின்னு ஆதரிக்க ஆரம்பிச்சேன். அது கொஞ்ச நாள் ஆக 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 பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாம போயிடுச்சு. எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ற, இந்த மாதிரி சாப்பிட்ற உடம்பு சரியாகவே இல்லை, ரொம்ப வீக் ஆகினே போகுது. அப்போ டாக்டர் சொன்னார், நீங்க என்ன பண்ண பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னாரு. போய் பார்த்தனா டெங்கு. என்னாச்சு? டெங்கு பார்த்தனா 1 லட்சம் இருக்க வேண்டியது 25,000 தான் இருக்குது. ரொம்ப வீக் ஆயிட்டேன். ஏன் எப்படி வந்துச்சு உடம்புல டெங்கு?
கொசுக்கு மேல பரிதாபம். அல்லையா? எப்படி பரிதாபம் ஏற்பட்டுச்சு? உன் ஃபர்ஸ்ட் மைண்ட மாத்துறான். எப்படி மாத்துறான்? கொசு பாவம் கடிச்ச ஒண்ணும் இல்லை அப்படி சிந்தனைய மாத்தி சிந்தனையின் மூலம் அப்படி ஜெபம் பண்ற. ஆண்டவரே, நான் ஊழியம் பண்ணிருக்கேன், நான் வந்து கேன்சர் ஒரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4 கேன்சர் எடுப்பேன். திங்கள் செவ்வாய், புதுப்பேட்டில் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி டைமே இருக்காது. மொத்தம் 5 நாளுக்கு 7 நாளுக்கு 5-6 நாள் கேன்சல், ஈவினிங் கேன்சல் எடுத்துனே இருப்பேன். இவ்வளவு ஊழியம் பண்ணிருக்கு ஆண்டவரே, இப்போ ஊழியம் பண்ண முடியல, என்ன ஆச்சு கேட்டா இது காரணம் என்னப்பா அப்படி கேட்கும்போது ஆர் சொன்னாரு, நீ தான் வேற வச்ச வந்து என்ன சொல்ல, வெளியில போ ஓன தூக்கி உள்ள நீ யார் விட்டது, நீ தானே இது பண்ண. அப்போ முதல்ல உங்களுக்கு வியாதியை கொடுக்கணும்னா, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னா, உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கணும்னா, உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கணும்னா முதல்ல சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து அதை குறித்த வந்து தப்பான எண்ணத்தை உங்க மைண்டுக்குள்ள கொடுத்தால் ஒழிய உங்களுக்கு வியாதியை பிசாசு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் வியாதிக்காக நீங்க வந்து பிசாசுல உங்க மைண்டையே கலாப்ஸ் பண்ணுவோம். சாதாரணமா உங்களுக்கு வியாதியே வர முடியாது, பயத்தை கொடுப்பான். வியாதி கொடுத்த பயத்தை கொடுப்பான், நஷ்டம் கொடுத்த பயத்தை இப்படி இதுதான் பண்ணிதான் என்ன முடியும் உங்களை இப்படிதான் என்ன பண்ண பிசாசு உங்க அட்டாக் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்ப அட்டாக் பண்ணனா உங்க மைண்ட முதல்ல மாத்தணும். அதான் சொல்றாரு, உன் மைண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. ஆமென். தேவன் பிரசத்துக்குள்ள வச்சுக்கோ, தேவன் ஆவிக்குள்ள வச்சுக்கோ. உன் மைண்ட கொலாப்ஸ் பண்ண விடாத, உன் மைண்ட கெடுக்க பார்க்காத, உன் மைண்ட்ல தப்பான கொண்டு வராத. ஏன்னா உங்களை அட்டாக் பண்ணனா முதல்ல உங்க அட்டாக் பண்றது உங்க சிந்தனை மண்டலம் தான் இருக்கும் தவிர உங்க சரீரத்துல இருக்காது. சிந்தனை அட்டாக் பண்ணிட்டேன்னா ஈஸியா உங்க சரீரத்தை அட்டாக் பண்ண முடியும். ஆமென். அப்ப சிந்தனையிலே நல்ல எண்ணங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இதனாலதான் நாங்க பெரிய ஒரு மாற்றம் என்னப்படுது அங்க ஏற்பட்டு உலகம் பாவத்துக்குள்ள போச்சு. அப்போ அடுத்து நம்ம அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இயேசுவின் தழும்பு நாம சுகமானேன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பதில்? என்னது? இயேசுவின் தழும்புகளாலான. ஆமா, இதுக்கு மாற்று மருந்து என்னன்னா, இயேசுவின் தழும்பு வியாதி வந்துச்சு, பலன் வந்தது, இப்ப என்ன பண்றதுன்னா இயேசுவின் தழும்பு நான் சுகமானேன். நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 53:5 பாத்தீங்கன்னா சுகமாவோன்னு போட்டிருக்கோம். ஓகே. நம்முடைய மீறுதலின் நிமித்தம், யார் மீறுதனால? நம்முடைய மீறுதனால அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாவோம்பா அப்படின்றார் ஏசாயா. இதே வந்து 1 பேதுரு 2:24 பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம், குணமாவீர்கள். அங்க பாக்கலாம், குணமானும் போட்டிருக்கோம். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்ம சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அங்க குணமாவோன்னு போட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கல. இங்க என்ன போட்டிருக்கு? குணமாயிட்டீங்க. குணம் எதனால? தேவனுடைய தழும்புகளால சுகம் ஆயிடு. அந்த எண்ணங்க நம்ம மைண்ட்ல வரணும். இயேசு தழும்பு நான் சுகம் ஆயிட்டேன், இயேசு தழும்பு ஆரோக்கியம் உண்டு, இயேசு தழும்பு விடுதலை உண்டு, இயேசு தழும்புல எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டு, இயேசு தழும்புகளுக்கு நல்ல ஜீவியம் உண்டு, இயேசு தழும்புல பிள்ளை நல்லா இருப்பாங்க, இயேசு தழும்புல நல்ல வாழ்க்கை வாழ்வேன். இப்படி நல்ல எண்ணங்கள்ல மனதுக்குள்ள வர 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 உங்க வாழ்க்கையை மறுரூபமாகும். ஆமென். உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்க வேண்டும் என்றால் உங்க எண்ணங்களே மாற்ற வேண்டும். எப்படி மாத்தணும்? இயேசு தழும்பு நான் சுகமானேன். ஆமென். ஜுரம் இருக்குதே, ஜுரம் இருக்கலாம், ஆனா சுகமாவின்னு தான் உனக்கு சத்தியம். ஆமென். அதுக்கு ஜுரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஜுரம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் நீங்கள் சுகமாவீர்கள். அல்லேலூயா. சுகமானீர்கள் தான் சத்தியம். இதை நீங்க பேச 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 உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும்? நன்மை வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நம்ம வந்து 2 நாளாகமம் 16:9-13 எடுத்துக்கொள்ளலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அதன் நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான். இதல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசாவின்
ஆதியோடந்தமான நடபடியெல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறது. போதும். அங்க இங்க பாத்தீங்கன்னா 18 எல்லாம் எடுத்துட்டீங்களா? 16ல ஓகே. இங்க 9:13 பாத்தீங்கன்னா இங்க என்ன போட்டுக்கோ, திருப்பி படிக்கலாமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய தம்மை பற்றி உத்தம இருதயம் நமக்கு வேணும். ஆமென். இயேசுவை பத்தி நல்ல உத்தம இருதயம் நமக்கு வேணும். ஆண்டரை பத்தி எண்ணங்கள்ல உத்தம இருதயம் இல்லாதனாலதான் நமக்கு பிரச்சனை வருது. இங்கே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி. அப்போ உங்க வல்லமை தேவ விளங்கணும்னா தேவனை பற்றி உத்தம இருதயம் உங்களுக்கு வேண்டும். ஆமென். என்ன வேணும்? உத்தம இருதயம் வேணும் நமக்கு. ஆண்டவர் பத்தி நல்ல எண்ணங்கள் நமக்கு தேவை, நல்ல சிந்தனை தேவை, நல்ல மனசு தேவை. நல்ல எண்ணங்கள், சிந்தனை, மனது உங்களுக்கு இருக்க 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 உன் வாழ்க்கையில நன்மை வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து அப்புறம் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள். ஏன்னா உன் சிந்தனை இருதயம் சரியில்லாதனால, கர்த்தரை குறித்த நல்ல எண்ணங்கள் கொள்ளாதனால, உத்தம இருதயத்தோட இல்லாதனால உனக்கு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் 12க்கு போயிடலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அல்லேலூயா. வியாதி வரும்போது கர்த்தரை தேடாம பரிகாரியே தேடினான். ஏன் வியாதி வந்தது? அதான் விஷயம். உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடல. தான் இருதயத்துல எண்ணங்கள்ல தேவனை குறித்த நல்ல எண்ணங்கள் இல்ல, உத்தம எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வைத்திருந்தான். எண்ணத்துல சிந்தனையில நெகட்டிவா வச்சிருந்தான். தப்பானது என்ன பண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தான். இதனால அங்க வியாதிக்கு எதுவுமே போடல. உத்தம இருதயத்தோட கர்த்தரை தேடாதனால இவனுக்கு நிறைய யுத்தங்கள்ல வர ஆரம்பிச்சிச்சு. யுத்தங்கள் வர ஆரம்பிச்சோன்னு யோசிக்க 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 இவன் சரீரத்துல பலன் வர ஆரம்பித்தது. ஆமென். நம்ம நோயை குறித்த தப்பான எண்ணங்களை நினைக்க 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 நம் எண்ணங்களில் தப்பானது ஏற்பட்டு நமக்கு வியாதி வருது. அது மாத்திரமில்ல, இங்க என்ன பண்ணிருக்கணும்? தப்பு பண்ணி யாருக்கிட்ட? தப்பு பண்ணி கர்த்தர்கிட்ட. கர்த்தரை தான் உத்தம இருதயம் தேடல, நல்ல இருதயத்துல கர்த்தர் தேடல. தப்பு எங்க பண்ண? கடவுள்கிட்ட தப்பு பண்ணிருக்கிற. கடவுளை தப்பு பண்ணனா நீ எங்க தான் போயிருக்கணும்? கடவுள்கிட்ட தான் போகணும். அதை விட டாக்டர் கிட்ட போனியா சரியாமா? சரியாகாது. நீ எங்க தப்பு பண்ணியோ, இங்க தொலைச்சிட்டாங்க, இங்கேயே நான் அங்க போய் தேடுவேன். நானு எங்க தேடணும்? இல்லைங்க, அங்கதான் வசதியா இருக்கு, எனக்கு சேர்லாம் இருக்கு, போ தேடலாம். இங்க அப்படி கிடைக்குமா? எங்க தொலைச்சியோ அங்கதான் தேடணும். எங்க நீ கோட்டை விட்டியோ, எங்க கத்துக்கிறதமா பாவம் செய்தியோ, எங்க இருதயம் கத்துக்கிறதமா நின்றதோ அங்ககிட்ட தான் நீ போகணும். ஆண்டோட போயிருந்தா சரியா இருக்கும். ஆண்டோட போகாம நீ பரிகாரி கிட்ட போற, டாக்டர் கிட்ட போற. டாக்டர் போ, தப்பு இல்ல, நல்லதுதான். ஆனா எல்லாத்தையுமே டாக்டரால சரி பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது நீ தப்புனால ஆண்டு தண்டிக்கல. நீ தேவனுடமாக பாவம் செய்தாலே பிசாசுக்கு உன் வய திறந்துடுற. பிசாசு வாழ்க்கை என்ன பண்ணிடுறான்? வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறான். அப்ப எங்க தான் போனோம்? தேவன் தான் போனோம். ஆமென். அவன் மருந்து போகக்கூடாது, மருந்து சாப்பிடாதா? சாப்பிடல, தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு உடம்புல விட்டமின் கம்மியா இருக்குது, விட்டமின் கம்மியா இருக்கு, இல்ல போன்ல கால்சியம் கம்மியா இருக்கு, விட்டமின் குறைபாடு இருக்குது. அப்ப நீங்க முழங்கால் போட்டு தேவங்கிட்ட போனீங்கன்னா நடக்காது. என்ன பண்ணும்? விட்டமினை சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? நல்ல காய்கறியை சாப்பிடணும், அப்புறம் கீரையை சாப்பிடணும், இல்ல மாத்திரையே எழுதி கொடுத்தாலும் மாத்திரையை சாப்பிடணும். தப்பு இல்லை. டாக்டர் சில விஷயம் உடம்புல சில நீங்க சில விட்டமின்ஸ் குறைஞ்சு சில வியாதிப்பட்டு சில பலவி இருந்ததுன்னா அது நீங்க டாக்டர்கிட்ட போகணும். அப்போதான் உங்களுக்கு சரியாகும். ஆனால் இந்த வியாதி உங்க சரீரத்துல குறைபாட்டினாலேயோ விட்டமின் கம்மியானது வரல, இந்த வியாதி பிசாசு வந்தது அப்படின்னா என்னதான் நீ மெடிசன் சாப்பிட்டாலும் இந்த வியாதி விட்டு போகாது. தேவங்கிட்ட வந்தாதான் வியாதி போகும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு என்ன வேலைக்கு ஆகாது. நீங்கள் சில சாபத்தினால பிசாசு கிரியினால வந்ததுன்னா நீ கர்த்தரை தான் போகணும். அதான் சொல்ற இடத்துல இவன் பரிகாரியை தான் தேடினா தவிர கர்த்தரை தேடல.
கர்த்தரை தேடி விடுதலை கொடுத்திருப்பாரு. ஆனா தேட மனசு வரல ஆசாவுக்கு. ஆமென். அப்ப நம்ம மனசு எங்க இருக்கு? கர்த்தரை தேடுதல் இருக்கா? அல்லேலூயா. ஒரு வியாதி வருதுன்னா, ஒரு பலன் வருதுன்னா முதல்ல யோசிக்கணும், நம்ம எங்கேயா மிஸ் பண்ணிட்டோமா, எங்கேயா பிசாசுக்கு ஏதாவது இடம் கொடுத்துட்டோமா, எங்கேயாவது என்ன பண்ண ஒரு வழியை திறந்துட்டோமான்னு யோசித்து பாருங்க. அது இயேசு நாமத்தை தேவ சமூகத்தை போய் வழியை மூடுங்க, அது பிரச்சனையை மூடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வியாதி பலவீனங்க விட்டு போகும். ஆமென். ஆனா உடம்புல இயற்கையாகவே நீங்க சரீரத்துக்குன்னு சில என்ன பண்ணும், உங்களுக்கு விட்டமின்ஸ் வைட்டமின்ஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு சில இதெல்லாம் தேவை. அது உங்களுக்கு குறையுதுன்னா நீங்க என்ன பண்ண, போய் தான் டாக்டர் தான் போய் தான் என்ன பண்ண, மாத்திரைய சாப்பிட்டுதான் ஆகணும். அங்க போய் ஜெபம், ஆண்டவரே விட்டமின் கம்மியா இருக்கு, ஆண்டவரே ஏ விட்டமின் தாங்க, பி விட்டமின் தாங்க, சி விட்டமின் தாங்க, எல்லா விட்டமின் தாங்கப்பா. நான் எப்பா தர முடியாது, நீ என்ன பண்ணு, போய் ஆப்பிள் சாப்பிடுன்றார். இது அதுதான் என்ன பண்ணிருக்கேன், ஆப்பிள படிச்சுக்கிறாரு, ஆரஞ்சை படிச்சுக்கிறாரு, நிறைய காய்கறி படிச்சு, இது சாப்பிடுறதுக்காக தான். ஆமென். அப்போ அதையும் நீங்க சாப்பிடணும். ஒருவேளை உங்க வியாதி பிசாசு வந்ததுன்னா நீங்க மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர்கிட்ட தேட தேட தேட, ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, தேவ சமூகத்துல எக்ஸ்ட்ரா வர 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 வரதான் உங்க பிரச்சனை மாறும். அல்லேலூயா. முதல்ல கண்டுபிடிங்க உங்க பிரச்சனை எதுல வந்து, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க போங்க. நிச்சயமாகவே சீக்கிரமா உங்க பிரச்சனை மாறும், எந்த சந்தேகமும் இல்லை. 1 யோவான் 1:7 பாத்தீங்கன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம், அல்லேலூயா. சகல பாவத்தை நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிக்கும். யார் ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதை மைண்ட் வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். அப்போ இந்த பாவத்தில் வருத வியாதி இயேசு ரத்தத்தினால நீக்கி நம்ம சுகத்தை கொடுக்க முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பாவத்தினால் வருகிற வியாதியை இயேசு ரத்தம் உங்களுக்கு கொடுத்து, இயேசு ரத்தத்தினால உங்க மீட்டு கொள்ள முடியும். இயேசு ரத்தம் விடுதலை கொடுக்கும், இயேசு ரத்தம் உங்க சுகத்தை கொடுக்கும். ஆமென். இது எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல இருக்க 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 நம்ம சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். எது எல்லாம் பரவாயில்லப்பா, ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் ஜீவனை கொடுத்துக்கிறாரு, அந்த மனது நமக்கு வரும்போது நம்ம மைண்ட்ல இருக்கிற எண்ணங்கள் மூலியமாக சரீரத்துக்குள்ள என்ன பண்ணோம், போய் எல்லா வியாதிகள், சில கெட்ட அடிமையா இருக்கலாம், தப்பான ஒரு இதுல இருக்கலாம். நீங்க சொல்லணும், ஏசு தழும்புனா சுகமா, இது தப்பான திருப்பி செய்ய மாட்டேன், இது தவறான திருப்பி செய்ய மாட்டேன். ஏசு தழும்புனா விடுதலை உண்டு, ஆரோக்கியம் உண்டு. இதை விட முடியலையே, விட முடியல பரவாயில்ல, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசு தழும்புனா சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பிரச்சனை விடுதலை உண்டு. தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்காரு. பிசாசு வருவான், பிரச்சனை கொடுப்பான். நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஜாய்ஸ் மேல கூட சொல்லும் போது அவங்க வந்து படுத்துனா இருக்கிறாங்களா, லெஃப்ட் காலு நைட் படிக்கும்போது புக் படிக்கும்போது அதில் போட்டிருந்தாங்க, லெஃப்ட் கால் பயங்கர பெயின் அவங்களுக்கு. எவ்வளவு ஊழியக்காரர் ஏசு தழும்புல சுகமானேன், ஏசு தழும்புல சுகமானேன், சுகமானேன் சுகமானு சொல்லும்போது லெஃப்ட் கால்ல வலி போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் 1 hour பார்த்து ரைட் கால் வலிக்குது, வலி. திருப்பி என்ன பண்ணாரு, அது ஜெபம் பண்ணாங்க, ஏசு தழும்பு ரைட் லெக் சுகம் சரியா, கால் வலி சரியாவதாக. இப்படி சொல்லி 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 பல இதுல போயிட்டு வரும்போது, ஊழித்து போட்டு வரும்போது வியாதி வரும். ஐயோ வியாதி வருதுன்னு அப்படி இல்ல, இவங்க சொல்ல பிசாசு கொடுக்க பாப்பா, நீங்க எதிர்த்து பேசி 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 விரோதமாக பேசி பேசி அந்த வியாதியை பலவீனத்தை மாத்தணும். ஆமென். அப்பேற்பட்ட ஊழியக்காரங்களே அப்படின்னா நம்மளையும் பிசாசு தாக்குது வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசணும். நாங்க ஒரே பிரச்சனை இருக்குது, பேசிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் என்ன பண்றான், அங்கிருந்து பிரச்சனை அனுப்பிட்டே இருக்கிறான். நீங்க என்ன பண்ணணும், வார்த்தை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அங்க பிரச்சனை அனுப்ப அனுப்ப அனுப்ப, வார்த்தை அனுப்ப அனுப்ப அனுப்ப, நீங்க இப்படியே ஒரு போர்க்காலம் மாதிரி இருக்கும். ஒரு காலத்துல சே எவ்வளவு அனுப்புனாலும் என்ன பண்ணா, இவன் வந்து இவனை அட்டாக் ஆகவே முடியாதுப்பா, டைம் தான் வேஸ்ட் சொல்லிட்டு ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவான். அல்லேலூயா. போகிற வரைக்கும் என்ன பண்ணோம், பேசணும். என்ன பண்ணோம் கேளுங்க, போகிற வரைக்கும், பிசாசு விட்டு போகிற வரைக்கும் என்ன பண்ணோம், பேசிட்டே இருக்கணும். ஆமென். பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எபிரேயர் 9:14 எடுத்துக்கொள்ள பாத்தீங்கன்னா, எபிரேயர் 9:4 அதிலே
நித்திய ஆவியினாலே ஆ தம்மை நித்திய தாமே ஆவியினாலே தம்மை தாமே தாமே பழுதற்ற பலியாக ஆ தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஆ கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆ உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற ஆ. சுத்திகரிப்பது அப்போ எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்க மனசாட்சிய உங்க மனதை என்னப்பட செத்த கிரியில இருந்து சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ உங்க மைண்டை எப்படி மாத்துறது சொல்றீங்கப்பா, நல்ல எண்ணங்கள் வரணும் சொல்றீங்க, நல்ல எண்ணங்கள் வர மாட்டுதே. எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் என் சரீரத்துல சுகம் இருக்கு சொல்றீங்க, ஓகே தான். ஆனா எப்போ பார்த்தாலுமே தப்பான எண்ணங்கள் வருது, தப்பான சிந்தனை வருது, அவன் நெகட்டிவாவே வருது. அவன் பண்றான், இது பண்றானோ, அது செஞ்சிருவானோ என்னை குறித்து எதிரிகள் நிறைய இருக்கிறாங்களே, தப்பான எண்ணங்கள் வந்து கொண்டே என்ன பண்றதுன்னா, இயேசு ரத்தத்தை உங்க சிந்தனை பூசிக்கொள்ளுங்க. எப்படி பூசுறது சொல்லணும். வாய்த்தது பேச, ஏசு ரத்தத்தை என் சிந்தனையில பூசுகிறேன். என் சிந்தனையில் ஏற்படுகிற தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், பிசாசுகள் நெகட்டிவா எண்ணங்கள், நெகட்டிவான தாட்டுகள், நான் சத்துர போறேன், நான் மனுஷர போறேன், நான் இருக்கிறத வேஸ்ட், அப்படி எண்ணங்கள் சிந்தனைகளை நீங்க என்ன பண்ணணும், ஏசு ரத்தத்தை பூசணும். அல்லேலூயா. எப்படி பூசுவீங்க? ஏசு ரத்தத்தினால சிந்தனைய பூசுகிறேன். அல்லையா? இயேசு என்ன பண்றாரு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம். யார் ரத்தம்? கிறிஸ்து ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியையிலிருந்து சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்குது. செத்த கிரியைகளாலும் மைண்ட் என்ன பண்ணுது, ரொம்ப கரெக்டா இருக்கு. செத்த எண்ணங்களாலும் மைண்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. போட்டோ பார்க்கறதுல, சில தவறான படத்தை பார்க்கறதுனால, தவறான போன்ல பார்க்கிற இச்சைகளால, சில பசங்க கேம்ஸ்னால, எப்ப போன், யூடியூப், வாட்ஸ்அப் பார்த்துனே இருக்கிறதுனால, இல்ல எப்ப பார்த்தாலுமே உங்க வீட்டை பார்க்கறத விட பக்கத்து வீட்டையே பார்த்துனுக்குதால உங்க மைண்ட் கரெக்டா இருக்கு. அல்லேலூயா. அது ஒரு போட்டோ போட்டிருந்தான், பக்கத்து வீட்டு பார்த்தா இவங்க வீட்டு பார்த்தனா ஒரே சேர்த்து சகஜமா இருக்கான். இவர் பார்த்ததெல்லாம் பக்கத்து வீடு, பக்கத்து தோட்டமா இருக்குது, இவங்களுக்கு ஒரு சிக்கா இருக்குது. எப்ப உங்க வீட்டுல சிக்கி எடுக்க பாருப்பா, நீ பக்கத்து வீட பார்க்காத. இப்போ பக்கத்து வீட்டுல பார்த்து மத்தவங்க அக்கா தங்கச்சியில பார்த்து சொந்தக்காரங்களை பார்த்து மைண்ட் கரெக்டா இருக்கு. கர்த்தரை நோக்கி பாரு. அல்லேலூயா. அது சில பசங்களுக்கு அவங்க பசங்க எத்தனை படிக்க தெரியாது, ஆனா பக்கத்து வீட்டு பசங்க எத்தனை படிக்கிறாங்கன்னு. உன் பையன் எத்தனாவது? 5 6. பக்கத்து பையன் அவன் தெரியுமா 2ஆவது படிக்கிறான். என்ன உங்க பையனை எத்தனை படிக்க தெரியல, எப்ப தலைவே பக்கத்துலயே பார்த்து இருக்கிறது. பக்கத்துலயே வைஃபுக்கு தலைவலி இருக்கும், உடம்பு இருக்கும், அது தெரியாது. பக்கத்துல தெரியுமா உனக்கு, பக்கத்துல தலைவலியாம்பா, 2 நாள் தலையில படுத்துக்க. நானு என்னைக்கே கேட்டுக்கிறாயா, பக்கத்துல உடம்பு சரியில்லை, பக்கத்துல வயிற்று வழியில ஓடுற. அதாவது கேட்டாங்க ஒருத்தர் கல்யாணம் போது புருஷன்கிட்ட, ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது கல்யாணம் ஆகிற அதாவது நிச்சயத்துக்கு அப்புறம், அங்க கல்யாண புதுசுல அங்க கூட்டு போனீங்க, எல்லாத்துலயும் கூட்டலாம் போனீங்க, நிச்சயத்து டைம்ல அங்க போனீங்கல்ல, வாங்கிலாம் கொடுத்தீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யறது இல்ல, எங்குமே கூட்டுட்டும் போறது இல்ல, எதையும் வாங்கியே கொடுக்கறது இல்ல அப்படின்னா அப்படி சொன்னாரா? எப்பா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் அறிக்கை வெளியிடுவாங்களாப்பா? அதான் முடிஞ்சு போச்சு, இதுக்காக நோ அறிக்கை, ஒரு அறிக்கையுமே இல்லை. அதனால அப்படி சொல்லி நீங்க என்ன பண்ண சமாதானப்படுத்த கூடாது. அல்லேலூயா. இது வாழ்க்கை முழுசும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன், இருக்கிறேன்ல, பாத்துக்கிறேன். அப்போ அன்பான வார்த்தையில பேசிக்கிட்டே இருங்க, நல்ல வார்த்தையில பேசிட்டே இருங்க, எண்ணங்களை பேசிட்டே இருங்க. ஆமென். அது கல்யாண டைம்ல நம்ம மனைவி நம்ம தேவதமா இருக்கிறாளாம், அதுக்கப்புறம் பார்த்தா புல்டோசர் மாதிரி மாறிடுதான். அது மாதிரி கணவனுக்கு அப்படிதான். கணவனும் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ஷாருக் கான் மாதிரி இருக்கிறான்பா அப்படின்னு இருக்குமா. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பா கவுனம் இருக்கிறான்பா, ஷாருக் கான் கவுனம் இருக்கிறான், அப்படியே மாறிடுதான். அதெல்லாம் மாறக்கூடாது. கல்யாணத்தை எப்படி பாத்தியோ, கண்ணே மணியே அன்பே பாத்தியோ, அதே மாதிரி என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் பார்க்கணும். பார்க்கணும், வாயில பல்ல டைம்ல, பொக்கையா இருக்க டைம்ல சொல்லணும், கண்ணு சொல்ல முடியல, கண்ணு மணியே உதறது தெரியல, ரொம்ப ஷேவர் ஆகுதுப்பா, 60ஆவது இல்லப்பா, அதான் ரொம்ப ஷேவர் ஆகுது, ஆனால் இன்னும் கண்ணு மணி அப்பா, அப்ப சொன்னதுப்பா கண்ணு மணி இம்முது. ஆமாப்பா, என்ன பண்றதுப்பா, எனக்கு இது ஒன்னே கண்ணை கண்டு, என்னை நம்பி யாருக்கும் பொண்ணே கொடுக்கல, உன்னதான் கொத்து, உங்க அம்மா என்ன பண்ணாங்க, என் நம்பி கொத்துக்கிறாங்க, என்ன பண்றது. அப்படி என்ன பண்ணும், அன்புன்னு ஐக்கியத்தை என்ன பண்ணும் இருக்கணும். அல்லேலூயா. இப்படி மைண்ட் எண்ணங்கள் தப்பாக ஆக ஆக உன் வாழ்க்கை ரசம் இல்லாம போயிடும்.
உங்க எண்ணங்களை கரெக்டா இது பிசாசு கொடுக்க பார்ப்போம். என்னப்பா என்ன அப்படின்னு பார்ப்பான். என்ன உன்னை நேசிக்கல, நேசிப்பாரு. கணவன் மனைவி நேசிப்பாரு, இல்ல மனைவி நேசிப்பாங்க. ஆனா முன்ன இல்லாம இருக்கலாம். இப்ப நிறைய விஷயம் வந்திருக்கணும். ஆனா பிசாசு சொல்லுவான், உன் புருஷன் நேசிக்கிறதே இல்ல, உன் பொண்டாட்டி நேசிக்கிறதே இல்ல, அவனுக்கு நேசிக்காத மகன் வரும். ஒருவேளை வேற தொடர்பு தான் இருக்குமோ, வேற ஏதாவது சைட்ல ஏதாவது சிம் கார்டு வச்சுக்கிறாரோ, இல்ல சைட்ல ரூட் ஏதாவது போதோ நினைப்பாரு. எப்பா இல்லாம ஒரு ரூட்டுக்கே கஷ்டமா இருக்குது, சைட் ரூட்லாம் கிடையாது, ஒரு ரூட்டுக்கே நான் படுற பாடு எனக்கு தெரியும். அப்போ இப்படி எண்ணங்களை கொடுத்து சிந்தனை கரெக்ட் பண்ணிட்டேன்னா, ஒருவேளை உங்களை தப்பான உன் மனைவியை குறித்தோ கணவனை குறித்தோ தப்பான எதை நீ கரெக்ட் பண்ணனா, அவ எதை செய்தாலுமே உன் தப்பாவே தோணும். ஃபர்ஸ்ட் லேட்டா வரும்போது தப்பா தோணாது. இப்ப என்ன வந்துன்னா லேட்டா தோணும். எங்க போயிருப்பாரு அவரு, எக்ஸ்ட்ரா டியூட்டி, இப்படி இதுதான் கரெக்ட். இப்படி மைண்ட் ஆக உங்க வெளியே சொல்ல முடியாது, மைண்ட் வச்சுருக்க வேண்டியிருக்கும். இப்படி எண்ணங்கள் வராற உங்க சரீரம் வீக் ஆக ஆரம்பிக்கும், மைண்ட் ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடும், சிந்தனை டேமேஜ் ஆயிடுவீங்க. இதே இயேசு நாமத்தினால என்ன பண்ணுவத எல்லாத்தையும் எரிக்கிறேன், நிர்மலமாவதாக. என் சிந்தனை மர்வமாகட்டும், எண்ணங்க மர்வமாகட்டும். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை, பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்களோ, நாசமாயிடுவாங்களோ யோசிக்காம நல்லா இருப்பாங்க. இப்ப பிள்ளைங்களை ரொம்ப உஷாராக்குறாங்க. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, பிள்ளைங்க பயங்கர உஷாராக்குறாங்க. ஒரு பையன் சீக்கிரம் வந்துட்டானா, எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்கூல், என்னடா சீக்கிரம் வந்துட்டே அப்படின்னா, இல்ல யாருமே கரெக்டா பதில் சொல்லல, நான் தான் கரெக்டா பதில் சொன்னேன் அப்படின்னா. உங்க அம்மா ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, என்ன ராக்கெட் பத்தி கேட்டாங்க. அப்படியா அம்மா இரு ஆர்டர்ஸ் கொண்டு வர சொல்லிட்டு போயிட்டு ஆர்டர்ஸ் கொண்டு வந்தா குடிச்சிட்டு, பரவாயில்ல என் பிள்ளைய கரெக்டா பதில் சொன்னதுக்காக சீக்கிரம் அமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ராக்கெட் என்ன சொல்றான், ஸ்ரீஹரி விட்டாடா, ஸ்ரீஹரி விட்டா இல்லம்மா, ராக்கெட் யார் விட்டாங்க கேட்டாங்க, மிஸ் மேல, நான் தான் விட்டேன் சொன்னேன், உண்மையை ஒத்துக்கிட்டேன், அதை ஒண்ணு அமிச்சிட்டாங்க. அடப்பாவி, இந்த ராக்கெட்டுக்காகடா ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த. பசங்க ரொம்ப உற்சாகறாங்க, இவர் விட்டுக்கிறாரு, விட்டுட்டு உண்மை ஒத்துட்டாராம். யாரும் சொல்ல ஒத்துக்கலமா, நான் தான் ஒத்துக்கிட்டேன், தப்ப ஒத்துக்கினல வச்சுட்டான், பரிசு அனுப்பிச்சுக்கிறாங்க வீட்டுக்கு, நல்ல பேர் அனுப்பல. அது மாதிரி பசங்க உஷாரா இருக்குதுங்க இப்போ எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எண்ணங்கள்ல மாற்றம் நமக்கு தேவை. சிரிக்கிறீங்களே, இவ சிரிச்சுனே இருக்கணும். அல்லேலூயா. வந்து ஜோக் அடிங்க சொல்லணும் ஹஸ்பண்ட் கிட்ட, தம்மா சொல்லுங்க. ஏன்னா சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரிப்பு வரலாம் கூட, சிரிக்கணும், பயங்கர தப்பா தான் இருக்கு, சிரிப்பா ஜோக்க சொல்ல, ஜோக் அடிக்கலாம் பரவாயில்ல, நான் சிரிக்கணும் அவ்வளவுதான். அப்படி மாறி 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 உங்களுக்குள்ள ஒருத்தர் ஐக்கியப்பட்டு விட்டு கொடுத்து சந்தோஷமா இருந்து உங்க மைண்ட பிசாசுக்கு எடுத்து போகாம நல்ல எண்ணங்களை கொருத்தடை பண்ணும் இருக்கணும். அல்லையா. உன் வருஷம் மொக்க காமெடி அடிப்பான், என்ன பண்ணும் அதுக்கு பயங்கரமா சிரிக்கணும், செம்மையா இருக்க சிரிப்பு, பயமா இருக்க சிரிப்பு அப்படின்னு. அவர் அவங்ககிட்ட சிரிப்பு சொல்ல, சிரிக்காது, தயவு சிரியா கொஞ்சம் அப்படின்னு கேட்டு கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணோம், சில விஷயம் செய்ய வேண்டியிருக்குது. ஏன்னா தேவன் நம்ம நினைச்சுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இணைப்புக்குள்ள பிசாசு எப்படியாவது உள்ள வர பார்ப்பான், சிந்தனையை கரெக்ட் பண்ண பார்ப்பான், எண்ணங்களை தவிர. இது நீங்க சந்தோஷம் இருக்க உங்க வாழ்க்கை சக்தி கிடைக்கும். ஆமேன். வாழ்க்கை சோர்ந்திருக்க சமயத்துல, பிரச்சனை சமயத்துல உங்க மனைவி கூட இருக்கும் போது, உங்க பிள்ளைகள் கூட இருக்கும் போது சக்தி பிறக்கும். அதாவது இங்க பவுல் வந்து இதுக்கு ஊழியத்துக்கு போவாரு. அப்ப அங்க போட்டிருக்கோம், தீத்து வந்ததுனால என்னோட உற்சாகம் அடைஞ்சேன். ஆமேன். எனக்கு ஒரு தைரியம் பிறந்தது. நான் என்ன பண்ணேன், திடமா ஆங்கினாரு. இப்ப இவ்வளவு பெரிய ஊழியக்காரர், இவர் சாதாரண ஒரு மனுஷன், ஒரு கூட வேலை செய்யற, ஆனா அவர் வரும்போது இவன் உற்சாகம் கிடைக்குது. அப்ப மனிதர்கள் நம்ம உற்சாகப்படுத்துறாங்க, அதை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. உற்சாகப்படுத்தி நல்ல சிந்தனையில கொண்டு வந்து, எண்ணங்களை கொண்டு வந்து, ஏசத்த சிந்தனையில கொண்டு வந்து, ஏசத்தம் சகல பாவத்தையும் சகல வியாதியும் மாற்றும். அல்லேலூயா. எல்லாம் மாற்றும். வாழ்க்கை சந்தோஷம் உண்டு. முதல்ல மாத்த விட தெரியுமா, உங்களுடைய மனதை எப்படி கெட்டு போகுது, தவறான போதனை கேட்காம, பாஸ்டர் பேச்ச கேட்காம, எதுவுமே கேட்காம கெட்டு போகுது. அப்போ உங்க மனது புதுதாச்சுன்னா உங்களுடைய சரீரம் என்ன பண்ணும், உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க சரீரத்தை கெட்டு போகணும்னா உங்களுடைய என்ன பண்ணுவான், மைண்டை கெடுப்பான். உங்க மைண்டை கெடுக்கணும்னா தப்பானதுல கொடுப்பான். அப்ப எப்படி மாத்துறது மைண்ட? ஏசு சொன்னவங்கள, இயேசுடைய ரத்தத்தினால நான் பூசப்போ, ஏசு ரத்தம் எனக்கு இருக்குது, அவருடைய சிலுவை மரிச்சிருக்கிறாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் எனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதி என் கூடாரத்தை
அணுகாது. அல்லேலூயா. சந்தோஷம் எனக்கு உண்டு, சமாதானம் எனக்கு உண்டு. இது சொல்ல 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 வாழ்க்கையில நன்மைகள் தேடி வரும். அல்லேலூயா. மனது நல்ல எண்ணங்கள் தேவை. வார்த்தையில நல்ல நல்ல வார்த்தைகள் பேசணும். மனதுல எப்போ சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பார்க்க